அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 5 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம். இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய பிரச்சனை கவலை தாங்க. எல்லாருக்குள்ள பிரச்சனைங்கிறது என்ன? கவலை தான். அதற்கு அலிரல்லாஹு இடத்தில் கேட்டார்கள், உலகத்தில் வலிமையானது எதுன்னு கேட்டாங்க. வலிமையானது எதுன்னு கேட்டாங்க. அலிரல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் உலகத்தை படைத்தான், உலகம் அசைந்தாடி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் மலைகளை படைத்தான், பூமி அப்படியே நின்று விட்டது. அதனால் வலிமையானது மலைகள்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது மலை தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது இரும்புன்னு சொன்னாங்க. மலைகளையும் கூட துகள் துகளாக நொறுக்கி தள்ளிவிடும் இரும்புன்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது இரும்பு தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது என்பது நெருப்புன்னு சொன்னாங்க. அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் உருக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்புன்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது நீர், அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியதுன்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது நீர் தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதையும் சுமந்து சொல்லக்கூடிய மேகம், காற்று அதை இழுத்து செல்கிறது அல்லவான்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. உலகத்தில் வலிமையானதை எதுங்கன்னு கேட்டாங்க. போதைன்னு சொன்னாங்க. அது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனுடைய எல்லா சக்தியும் போக்கிரும், அறிவை போக்கிரும், அவனை ஒரு மனுஷனாவே இல்லாமல் ஆக்கிரும், ஒரு வகையில் பைத்தியக்காரன் ஆயிடுவான். அது மிகச்சிறும் எல்லத்தை விட வலிமையானது அதுதான் சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது போதை தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது தூக்கம்னு சொன்னாங்க. தூக்கம் வந்தால் போதை போயிடும்னு சொன்னாங்க. உலகத்திலே வலிமையானது தூக்கம் தானான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட வலிமையானது கவலைன்னு சொன்னாங்க. ஏன்னா கவலை வந்தால் தூக்கம் போயிடும்னு சொன்னாங்க. அப்போ அதை விட வலிமையானது வேற ஒன்றும் இல்லையா? உலகத்திலே கவலை தான் வலிமையானதான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட அல்லாஹுடைய திக்ருன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ர் இருந்தால் கவலையும் போய்விடும்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய திக்ருடைய பயன்பாடுகள்ங்கிறத ஒரு 70 பயன்பாட்டை நம்முடைய பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய பிரதானமான பயன்பாடு அது கல்விலே நிம்மதியை தரும். ஒரு 5 விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னேன், அதுக்கடையில் இன்னொன்று வந்துருச்சு. அருமையானவர்களே, முதலாவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது, சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம். வாழ்க்கையில் அவ்வளோ நிம்மதி இருக்குங்க. ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம், ஒரு தஹஜ்ஜுதுடைய நேரமாக இருந்தால் இன்னும் பாக்கியம். ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை. ஒதுங்கியிருந்து நம்மை படைத்த ரப்பு அவன் அல்லவா, நான் யார்கிட்ட கண்ணீர முடியும் ரப்பே, யார்கிட்ட நான் கையேந்த முடியும், தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு துஆவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் வெளிப்படுத்தி தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை. 2வது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குர்ஆனை ஒரு பக்கமாவது ஓதணும். பள்ளியாசலுக்கு 10 குர்ஆன் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது, ஓதுறதுக்கு தான் அழகான. அதனால் ஒரு பக்கமாவது குர்ஆனை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்று என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால ஒரு பக்கமாவது குர்ஆனை பார்த்து, பார்வையே வணக்கமாகக்கூடிய அதிசயம் குர்ஆனில் இருக்கிறது. பார்த்தாலே வணக்கம். 3வதாக ஏதோ ஒரு திக்ரை நேமமாக, அல்லாஹ் காலையில் மாலையில் திக்ரு செய்ய சொல்லி சொல்றான். திக்ருடைய பயன்பாடுகளை கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள். அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹதீதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். திக்ரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஒரு 450 தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஒரு 15 நிமிஷம் ஆகும். தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டா ஓதிட்டு வாருங்க. அல்லாஹ் 3 பாக்கியத்தை சொல்கிறான். இந்த திக்ர் ஓதுனா குர்ஆனில் 3 பாக்கியம் அல்லாஹ் சொல்கிறான். 3 பாக்கியம். ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்ஸஸ்ஹும் சூ வத்தபஉ ரிضوان அல்லாஹ்.
விளக்கி சொல்லல, நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். இந்த திக்ரை ஓதினால் நிஅமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது. அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் ஃபதுல், ஏதோ ஒரு அருள், உலகியல் ரீதியான ஏதோ, அதுல எந்த கெடுதலும் வராது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான். மூணாவது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். குர்ஆன்ல ஒவ்வொரு திக்ருக்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு கேட்டு வர்றாரு, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஏதோ ஒரு சதக்கா. சதக்கா இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது. அதற்கு எதுவும் அவருக்கு காசு தர்றதுக்கான கேட்குறாரு நினச்சிக்கிறாதீங்க. நான் எனக்கும் சேர்த்தேன்னு சொல்கிறேன். எனக்கு 1 ரூபாய் இருக்குது, 2 காது இருக்குது. அதனால நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சதக்கா இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் கழிந்து விடக்கூடாது. ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக்க வேண்டும். அதை போல் இங்கே அடிப்படையாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து இந்த பெருவிழா நடத்தப்பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்ஜிதினுடைய அசல் விஷயம் தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகையை நம்ம ஹிசாப் பார்க்கணும். இதிலிருந்து தொழுதுட்டோமா கரெக்டான. தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் தஹஜ்ஜத் தொழுகை அவங்க ஃபர்து மாதிரி ஆக்கிக்கிறணும். தொழுகாதவங்க 5 தொழுகை கரெக்டாக தொழணும். தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை நியமமாக பேணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீயத் வைக்கலாமா? பாக்கியமானது. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்த நேரம், அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். விளக்கம் சொல்லல, ஹஸரத் மாற்ற கேட்டுக்காங்க. அது உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நுபுவத்தை கொடுத்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அது மாதிரி அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தஹஜ்ஜுதை பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராஹத்தன் 40 இடத்துக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம், நினைச்சாலே மனசில் வேதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு நேரம் இருக்குது அப்போ நான் செய்கிறேன்னு சொன்னான். அது தஹஜ்ஜுத் நேரம்னு எழுதுவான். ஒரு 40 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தஹஜ்ஜுதில் நீங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அது கபூலாகும். அதனால தொழுகை பொதுவாக, குறிப்பாக தஹஜ்ஜுதினுடைய தொழுகை, இந்த 5 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேணிக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தரல் புரிய வேண்டும். அருமையானவர்களை, முதலாவது துஆ. துஆ கொஞ்ச நேரமாவது துஆ செய்யக்கூடிய பழக்கம். இரண்டாவது, குர்ஆனுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை. மூன்றாவது திக்ர், அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சதக்கா, அதாவது ஒருவருக்கு ஒரு சதக்காவுடைய தன்மை, அது அஸ்ஸஹி ஹபீபுல்லா வலவுகான ஃபாசிகா. உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி, யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய நேசர்னு வருது. அல்லாஹ்வுடைய நேசர், அது அந்த பண்பை நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறோம். நிறைவாக நம்முடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுத். சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையோடு வாழக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானா. நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானா. எல்லா விதமான கெட்ட குணங்கள், பெருமை, பொறாமை, பேராசை, புறம்பேசுதல் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானா. ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையும் அல்லாஹ் அழகானதாக ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு எங்களுடைய மேலான துஆவையும் நான் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி